தாய் மண்ணிற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வல்லினம் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எங்கள் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். இப்போ எல்ஐகேவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பேசினது தமிழ் குறித்து பேசியிருக்காரு. அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கும். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம். இப்போ பார்த்துருப்பீங்க, எல்ஐகேவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தமிழ் நடிகர்கள் இயக்குநர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் எல்ஐகே படக்குழுவுமே கலந்துக்கிட்டாங்க. அதில் பிரதீப் ரங்கநாதன் பேசினது மட்டும் சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க. அந்த படத்தோட நடிகை அவர் தெலுங்குன்னு குறிப்பிட்டு தமிழையுமே அவங்க மேலே திணிக்கிற தப்பு தானுங்க, எந்த மொழியை திணிச்சாலும் தப்பு தான் சொல்லியிருக்காரு. அதான் நடந்த விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல ஒரு ஆங்கர், அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறாங்க. அப்புறம் கான்வர்சேஷன் இங்கிலீஷில் போகுது. அப்போ ஆங்கர் என்ன பண்ணிடுறாரு, என்னங்க நீங்களே இங்கிலீஷ் கேட்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு காமெடி, எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்களே, பேசிட்டு இருந்துருக்கீங்களே, பேசினா எப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னாக தான் கேட்டார். அது நீங்கள் பார்த்தா ஃபன்னாக நகைச்சுவையாக தான் இருக்கும். இதுக்கு இவர் குறுக்கிட்டு என்ன பண்ணார், கம்மன் விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் ஃபன்னாக சொன்னார், இவரும் கம்மன் போயிட்டுருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் கருத்தை திணிக்கிறார். அவர் கருத்தை திணிச்சிட்டு தமிழை திணிக்காதீங்கன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் தமிழில் பேசுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக சொன்னது போயிட்டு அவருக்கு என்ன தோணுது, எதையுமே திணிக்கக்கூடாதுங்க, அவங்களுக்கு தெரியாது தமிழ், அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பேசுகிறாங்க, நீங்கள் இதை தான் பேசணும், தமிழ்நாட்டில் தமிழ் தான் பேசணுன்றதும் ஒரு திணிப்பு தான் அப்படின்ற மாதிரி பேசி விட்டார். ஸோ அது ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அது சில கேள்விகள், அது அவர் பேசின விஷயம் சரியா தப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சில பேர் இந்த காணொலியிலே இதை பற்றி தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு அவர் மேலே தனிப்பட்ட வன்மம் எதுவும் கிடையாது, அதனால பெரிய அபிப்பிராயம் கிடையாது. ஏன்னா படங்கள் நடிக்கிறது கருத்துக்கள் நமக்கு உடன்படல, ஆனால் தனிப்பட்ட மனிதராக அவர் மேலே நமக்கு எந்த விதமான வன்மமோ கோபமோ கிடையாது. அவர் படங்கள் மேபி பார்க்கும்போது ஒரு கெட்ட போக்கில் ஏதாவது ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தவறான வாழ்வியலில் கொண்டு போயிட்டு படம் முடிக்கும் போது ஒரு நல்ல கருத்தை சொல்லி இந்த லவ் டுடேல சேர்றது அப்புறம் டிராகன் அப்படின்னு எடுப்பாரு. அது அவர் ஆக்சுவலாக அது தவறான ஒரு இது. அது ஆக்சுவலாக ஃபாரின் படத்துலேருந்து இன்ஸ்பயர் பண்ணாரா எதுலேருந்து இல்லை. ஆனால் அந்த படத்தோட போட்டம் ஆரம்பத்தில் தவறுட்டு அப்படியே நல்ல கடைசியில் நல்ல மாதிரி காமிச்சிட்டு, இது ஆக்சுவலாக இதே மாதிரி ட்ரெண்டிங்கில் தான் இப்போ படங்கள் வருது. இந்த மாதிரி என்ன பிஆர் ட்ரெண்டிங்னே அது ஒரு பப்ளிக் ரிலேஷன் சொல்கிறீங்களா? தான் இதுவே இது ஒரு பிஆர் டெம்ப்ளேட் அப்படின்னே ஒரு படம் போகுது. அந்த மாதிரி நிறைய படம் யூத் கூட அப்படிதான் வந்துச்சு. இப்போ எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும் மேபி. அது பின்ன வேற என்ன இருக்கு, 2040 நடக்குதுங்க, அதுக்குள்ளேயும் படத்தோட கதையை கணிச்சிட்டிங்களா நீங்கள்? சொல்கிறேன், அவர் அப்படி தான் எடுத்துட்டு இருக்கிறாரு, அப்படி தான் இருக்கும்ட்டு. அது அவர் படம் தனிப்பாக ஒரு படம் எடுக்கிறது எப்படி எடுத்துகிட்டு போட்டோம் விஷயம். படம் பார்க்குறோம், நம்மளுக்கு ஏதாவது இது தப்பாக இருக்குது, சொசைட்டிக்கு அது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், தவறாக இருக்குதுன்னா நம்ம அதை பேச போகிறோம். டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்தாலும் பார்த்துருக்கேன். நான் ஏன் அதை போய் பார்க்குறேன், டைம் ட்ராவல் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் பெரிய படம் இல்லை. மிஷின் இருந்தாலும் சொல்கிறேன், மிஷினும் இல்லை. டைம் கிடைச்சா பார்ப்போம், அந்த அளவுக்கு தான் இருக்குது படம்ன்றீங்களா? இதே நம்மளுக்கு டைம் கிடைச்சா படம் பார்ப்போம், படத்தை பற்றி ரிவ்யூ பார்ப்போம், பேசலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ இவர் இந்த விஷயம் பேசுனது சர்ச்சையாக இருக்குன்னா, ஒன் சைடு என்ன பண்ணுறாங்க, இது என்னங்க தப்பு இருக்குது, தமிழ் தெரியாது, அவங்க தெலுங்குல கூட பேசல, ஆங்கிலத்தில் பேசுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பொதுவான மொழியாகிறது பொதுவான மொழி ஆங்கிலத்தில் பேசுறாங்க. அதை ஒரு ஆங்கர் ஃபன்னா சொல்லிட்டாரு தான். ஆனால் இவர் சொன்னதுமே எதுவும் பெரிய தப்பு இல்லைல்ல. ஏன்னா என்ன, எதை சொன்னாலுமே திணிப்பு தானே, தெரியாத மொழியை நீ பேசணும்னு சொன்னதுமே திணிப்பு தானே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஆக்சுவலாக இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் இவரே டியூட் படத்தோட போன வருஷம் ப்ரெஸ் மீட்ல அவரோட டிரான்ஸ்லேட்டர் வச்சு தெலுங்குல பேச வேண்டியதானே, தப்பா பேசிட்டாரு, அவர் சரியா பேசலன்றதுனால இந்த வருஷம் இந்த எல்ஐகே படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ChatGPT வச்சு பேசியிருக்காரு. அதுவுமே சர்ச்சை. இங்கே தமிழ் பேசுகிற மக்கள்கிட்ட தமிழ்நாட்டில் நடிக்க வரவங்க தமிழ் பேச சொல்கிறது திணிப்புன்னு சொல்கிற அவர், அதே தெலுங்குல போயிட்டு இவருக்கு தெரிஞ்ச தமிழில் தெலுங்குக்காரங்கிட்ட பேசலாமே, ஆங்கிலத்தில் நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் அங்கே நீங்கள் ஒரு ட்ரை மெனக்கிடுறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க. என்னன்னா ChatGPT வச்சு ஒன்று ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட்டர், அதுக்கப்புறம் ChatGPT. ஏன் அது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் திணிப்புன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் என்னன்னா, அங்கே இருக்கிறவங்க மொழி உணர்வு இருக்குது,
இங்கே இருக்கிற மக்களுக்கு மொழி உணர்வு இல்லை, அதனால என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது பேசுவேன். பராசக்தி மாதிரி படம் கூட எடுக்கலாம். அதுதான் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு பெருசாக அந்த இதெல்லாம் புரிதல் இல்லை, மொழி உணர்வு இல்லை. ஒரு தமிழ் தேசிய தரப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மொழி பற்றும் உணர்வு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதுக்கான ஒரு அகேன்ஸ்டாக கேள்வி கேட்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் நீ இங்கிலீஷில் பேசினாலோ தமிழில் பேசினாலோ அதெல்லாம் அங்கே வந்து நீ எப்படி பேசுகிறவன்ற கேள்வி தான் வரும். ஆக்சுவலாக இது வந்து கர்நாடகாவில் ரொம்ப, இது கர்நாடகா மகாராஷ்டிராலாம் ரொம்ப உச்சமாக இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் அவங்க மாநில மொழியை பேச தெரியலனா, இது நடுவில் கூட ஒரு பெண்மணி வந்து அவங்களோட வங்கிக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பேங்க் மேனேஜர் பேசியிருந்தாரு, இங்கே வந்து ஹிந்தி தான் பேசணும், இது இந்தியா ஃபர்ஸ்ட்டு, இது வந்து கன்னடா தான் ஃபர்ஸ்ட்டுன்னு சண்டைக்கு போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட அடிதடி அளவுக்கு கிட்ட போயிருச்சு. என்னன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ அதையுமே இவங்க தப்புன்னு தான் சொல்லுவாங்க. பொதுவான தரப்பு என்ன நினைக்கிறேன், அதுவும் தப்பு தான். இவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு மொழி தேவையில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த மொழி அழிஞ்சிடும், அதை புரிஞ்சு தொலைங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அந்த புரிதல் இருக்குது, அதனால தான் நம்ம பேசணும். இப்போது தமிழில் தான் பேசணுன்ற தேவை இல்லைன்ற மாதிரி தான் இவர் சொல்கிறது. அப்படின்ற போது இது தொடர்ச்சியாக என்ன ஆகும்னா, இப்போ தமிழில் பேசணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பேசலாம், கன்னடம் தெரிஞ்சால் கன்னடத்தில் பேசலாம், மலையாளம் தெரிஞ்சால் மலையாளத்தில் பேசலாம், தெலுங்கு தெரிஞ்சால் தெலுங்கில் பேசலாம். ஸோ தமிழையே தான் பேசி ஆகணுன்ற அவசியம் இல்லாத போது அப்போ என்ன ஆகும், அந்த மொழிக்கான அவசியம் தேவைன்றது குறைஞ்சிருதா, அப்போ அது அவ்வளோதான் காணாமல் போயிடும். சார் ஆனால் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொன்ன விஷயம். ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து தமிழ் வந்து எப்படி போய் சேர்க்குறாங்கன்னா, செய்யுள் மூலமாகவோ இலக்கணம் இலக்கியம் மூலமாக, பாடல்கள் தாண்டி திரை வழியாக தான், அதாவது திரை மூலமாக தான் அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு போய் சேர்க்குது. உலகத்தமிழருக்கும் அப்படி தான் போய் சேருது. இப்போல்லாம் அந்த அளவுக்கு புக் படிக்கிறது, செய்யுள் படிக்கிறது கம்மியாயிடுச்சு, எல்லாமே கம்மி. திரை தான் வந்து அதிகமான திரைமொழி தான் சேர்க்குது போயிட்டு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழுக்கான முக்கியத்துவத்தை சுத்தமாக குறைச்சிட்டீங்க அப்படின்னும் போது, அப்போ நம்ம பேசும்போதே நம்மளுக்கு இவ்வளோ தமிழ் மொழி பற்று இருந்தாலுமே நம்ம தவறி இந்த ஆங்கில வார்த்தை தவறு இல்லை, கலந்து வந்துடுது, அது தப்பு தான், மாற்றிக்கணும், பயன்பாட்டில் வந்துடுது, நம்மளும் மாற்றிக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் திரையில பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, அவசியம் இல்லை, என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், கலவையாக தலைப்பே எல்லைக்கு அப்படிதான் முதல்ல தலைப்பு தமிழுக்கு முக்கியத்துவம். இன்னொன்று கவனிக்கணும், இவரோட படத்தோட எந்த தலைப்புமே தமிழா இல்லை. தமிழ் இருக்கு, கோமாளி மட்டும் ஒரு இயக்குனர் படம் தமிழ்னு தான் நினைக்கிறேன், மற்ற எதுவுமே லவ் டுடே, டிராகன், திரைப்படங்கள்ல அந்த தமிழுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னா மக்கள் மத்தியிலையும் அதுக்கான குறையும். திரைப்படத்துல வந்து நீங்க ஆங்கிலம் கலந்து பேச ஆங்கிலம் அதிகமா பேசும்போது மக்களும் அதை கூட ஒன்றிணையும் போது அந்த மொழிக்கான அவசியம் தேவை குறைஞ்சிருச்சுன்னா அந்த மொழி அழியும் காலப்போக்கில்ன்றதான் நம்ம முன் வைக்கிற விஷயம். மொழி அழியுன்ற ஒரு ஆபத்து இருக்குன்றதுனாலதான் இது நம்ம வேணாம் அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த விஷயத்துல நான் நோட் பண்ணது என்னன்னா, அவர் வந்து முதல்ல ஒரு பர்சன் இருப்பார், அவர் அந்த நபர்கிட்ட என்ன கேட்குறாரு, நான் தமிழில் பேசலாமா, அந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்க, நான் தமிழில் பேசலாமா உங்களுக்கு, எனக்கு புரியுன்றார். ஓகேங்களா, அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழில் பேசினா புரியும்னு எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை, இப்போ தமிழில் அவங்க கேள்வி கேட்டுட்டு போயிருக்கலாம், சரி ஓகே, அவங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாங்க, உனக்கு தான் தமிழ் புரியுன்றது அவங்க சொல்லிட்டாங்கல்ல, நீ தமிழில் பதில் சொல்ல வேண்டியதானே, நீ ஆங்கிலம் பேசுகிற, சரி ஓகே. இது ஒருத்தர் ஃபன்னா கமெண்ட் பண்ணிட்டாரு, ஒரு இது தொகுப்பாளர் அவருக்கு ஏதோ அவர் தோணுச்சு சொல்லிட்டாரு, அது கடந்து போயிருக்கலாம். ஆனால் இது திணிப்பு, தமிழ்நாடு தான் பேசணும்னு சொல்றது திணிப்புன்றது கொண்டு போய் இந்தி திணிப்பு கூட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப தப்பான விஷயம். இதில் சில பேர் புரிஞ்சிக்காம அதை நியாயப்படுத்துறதும் தவறு. நம்ம சொல்றது இப்போ அவருக்கு சப்போர்ட்டாக அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ரொம்ப மொழி வெறியா இருக்கிறீங்க, இதை சொல்லும்போது நம்மளாம் இந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வெறின்றதுலாம் ரொம்ப நீங்கள் மொழி வெறியா இருக்கிறீங்கன்னு. மொழி வெறி இருந்தால் என்ன எப்படி இருக்கும் தெரியுமா, தமிழ்நாடு கர்நாடகா மாதிரி பாரு, அவ்வளோதான். தாண்ட முடியாது அங்க தப்பா. இப்போ கூட கமல் போயிருந்தாரு. இப்போ நம்ம கருத்தியலை தான் பேசுறோம், நம்ம பேசுறோம் இந்த மாதிரி இது தப்புன்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசணும் சொல்கிறோம். அங்கெல்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, அடிக்க வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த இடத்துலயே நீ அங்கேயே கலவரம் நடந்திருக்கும். அப்படிதான் நடக்குது. இப்போ கமல்ஹாசன் பேசுனதுக்குலாம் என்ன நடந்துச்சு, படமே அங்கே ஓட விடல. அப்படிதான் அவர் அந்த மொழியை இழிவா பேசல, தமிழ்ல இருந்து வந்தது உண்மையை சொன்னா பண்ணாங்க. நம்மளுக்கு போய் மொழி வெறின்றதுலாம், மொழி வெறில இருந்தா அது வேற மாதிரி இருக்கும் இருக்கிறது. ஆனா உணர்வு பற்று இருந்து பேசுறது உணர்வால பேசுறது உரிமைக்காக பேசுறது மொழி இழந்துட்டு போறோமே அப்படின்னு பேசுறது மொழி வெறின்ற மாதிரி கட்டமைக்கிறதுலாம் அது ஒரு அல்பத்தனமான அரசியல் நம்ம சொல்றது. இன்னொன்னு, இது எனக்கு ஸ்கிரிப்ட்னு ஒன்று தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கும் லைட்டாக அப்படிதான். நீங்கள் என்ன காரணம்னா, தமிழ் புரியுது, அது புரியும் அவங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் குறிக்கிடும் போது, ஏன்னா அந்த படத்தோட நடிகை கிருத்தி ஷெட்டி அவங்க தாய்மொழி துளுன்னு வந்துருது. நான் செக் பண்ணி பார்த்ததுல அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு இந்த படத்துக்கு டப்பிங்கு தமிழ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலாக அப்போ அவங்களுக்கு தமிழ் புரியும். இன்னொன்று அங்கே இருக்க தெலுங்கு நடிகர்கள் எல்லாமே தமிழ் திரையுலகில் நடிக்கிறவங்க அவங்களுக்கு தமிழ் தெரியும். புரியும். 1-2 பேருக்கு மேபி தெரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து அந்த மாணவர்களுக்கு என்னென்னா தமிழ் புரியும். அவங்களுமே தமிழில் கேள்விலாம் கேட்குறாங்க, 1-2 கேள்வி. நீங்கள் முழு வீடியோ பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது தமிழில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நடுவில் ஒரு இடத்துல தான் தொடர்ச்சியாக எல்லாரும் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் ஸ்பீக் ஆகுது. ஆமாம், எல்லாரும் ஆங்கிலத்தில் கேட்குறாங்க, ஆங்கிலத்தில் பதில் சொல்கிறாங்க. அப்போ அவர் கமெண்ட் பண்ணுறாரு, யார் தொகுப்பாளர், அவர் கமெண்ட் பண்ணும்போது ஒரு ஃபன்னாக சொல்கிறத இவர் திணிப்புன்ற விஷயத்தை கருத்து திணிக்கிறார். என்னவோ ஸ்கிரிப்டாக இருக்குமோ, ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியில் ஆக்கணும். ஏன்னு தெரியுமா, இந்த படத்தில் யார் நடிக்கிறது? பிரதீப் ரங்கநாதன். அவர் இல்லை, ஒரு கேரக்டரில் நடிக்கிறார் ஒருத்தர், நம்ம அண்ணன் ஒருத்தர் நடிக்கிறார், தமிழை தூக்கி பிடித்த தமிழ் மொழி பற்றாளர் ஒருத்தர் நடிக்கிறார். அப்போது தமிழ் தேசியவாதிகளுடைய பார்வை இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்துடைய ரிலீஸ் டைமு, இந்த ப்ரொமோஷன் டைமில், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் எல்லாமே தமிழ் தேசியவாதிகளுடைய அந்த பார்வை இந்த படத்தின் மேலே இருக்குன்றது தெரிஞ்சு எனக்கு ஸ்கிரிப்ட் பண்ணி அது மூலயமா ஒரு கான்ட்ரவர்சியில் உருவாக்கி தமிழ் தேசியவாதிகளுடைய எதிர்ப்பு அவங்க எதிர்ப்பாங்கல்ல, ஒரு கான்ட்ரவர்சியில் ஆகும்ல, நிறைய பேர் இப்போ நம்ம அதுக்காக எதிர்த்து பேசுவாங்கல்ல, அப்போ என்ன ஆகும்னா அது ஒரு ப்ரொமோஷன், நெகட்டிவ் ப்ரொமோஷன். தமிழ் தேசியத்தை வச்சு இவங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்க மாதிரி வச்சு ஒரு ப்ரொபகேண்டா மூலமா ப்ரொமோஷன், நெகட்டிவ் ப்ரொமோஷன் அப்படின்றது படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். எனக்கும் அப்படிதான் தோணுது. படத்துக்கு செலவே ரொம்ப அதிகமா பண்ணிட்டாங்க. மக்கள்கிட்ட நம்ம இப்படிதான் நடக்குதுன்னு நம்ம இன்னும் ஆதரப்பூர்வமா சொல்ல முடியாது. நம்ம தோணும், பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது, அதை தான் நம்ம கருத்து சொல்றோம். ஏன்னா படத்துக்கு செலவு அதிகமாக பண்ணிட்டாங்க, ப்ரொமோஷன் பண்ண முடியாதுன்ற பற்றாக்குறையால மேபி இந்த மாதிரி பண்றாங்களா இல்லை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொன்னபோது எனக்கு கொஞ்சம் அப்படி அது மாதிரியும் இருக்கலாமோ. ஒரு ப்ரொமோஷன் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறோம். இதை பார்க்குறவங்க நார்மல் டியூடுன்ற பிரதீப் ரங்கநாதன் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் தேசிய தளத்துல இருந்தும் அண்ணன் சீமானுக்காக போய் பார்ப்பாங்க. அப்படின்னும் போது இதை வச்சு ஒரு ப்ரமோஷன் தெரியலாமோ அப்படின்னு. ஏன்னா இப்படி பேசுறது தெலுங்குல போயிட்டு ChatGPT வச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கே ட்ரை பண்ணுறாரு தெலுங்குல பண்றாங்க. நிறைய முதல்ல நடிகர்கள் எல்லாமே எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாங்களோ அந்த மொழியை பேசி தான் பேசுகிற எல்லா நடிகரும் பாருங்க. சில பேர்லாம் வந்து அந்த மாநிலத்தை அந்த இனத்தராகவே அவங்க காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து எனக்கு உங்கள் ஆடியன்ஸை மட்டும் தான் பிடிக்கும், அந்த ஆடியன்ஸ் எனக்கு பிடிக்காத மாதிரி, தமிழ் ஆடியன்ஸை பிடிக்காத மாதிரியும் நீங்கள் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிறாங்க. தெலுங்கு ஆடியன்ஸை தான் பிடிக்கும், டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ நடிகர்களுடைய மனநிலை எப்படின்னா, எங்கே போகிறாங்களோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எக்க வரணும். அவங்கக்கிட்ட இருந்து அந்த USP மூலமாக அவங்கக்கிட்ட இருந்து அந்த அவங்க படம் பார்த்து நம்மள ஒரு ஆளாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்மள ஒருத்தரா காட்டிக்கிறதுக்காக அவங்க சில கஷ்டப்படுறாங்க, சினிமா திறமை இருக்குல்ல அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க நடிப்பாங்க. ஸோ அங்கேயுமே ஆடியோ லஞ்ச்லையுமே அவங்க நடிப்பாங்க, ப்ரொமோஷன் டைம்லையுமே நடிக்கிற வேலை பார்ப்பாங்க நடிகர்கள். ஏன்னா அவங்க இல்லாமல் தரையிலையும் நடிப்பாங்க. ஆமாம், தரையிலையும் நடிப்பாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆடிஷன் இந்த இது ஆடியோ லஞ்ச் இதெல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் நிறைய இருக்கும். அதில் பேசுறது, டைலாக், ஆங்கர் கேட்கறது, சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, டாக் பேக்ல ஓடிட்டே இருக்கும் சில இதெல்லாம் எடுத்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம இவர் TVK தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி அவருடைய ஆடியோ லஞ்ச் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி ஏதாவது அரசியல் பற்றி பேசி 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 அது ஒரு மாதிரி செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இயல்புன்னு தோணுச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி கேள்வி கேட்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த மாதிரி அந்த இது ரெடி பண்ணி இமேஜ் ரெடி பண்ணி அரசியல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரசியல்வாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைச்சு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, எலெக்ஷன் நிற்கிறாரா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு மக்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் ஸ்கிரிப்ட். ஸோ ஆடியோ லஞ்சில் நடக்கிறதுலாம் கான்ட்ரவர்ஷியலாக ஆகிறது, ஏதாவது பண்ணுறதுலாம் வந்து இயல்பாக நடக்கிறதுன்னு நினச்சிக்கூடாது. ஒரு சிலது மேபி தெரியாமல் இயல்பாக, ஆனால் பெரும்பாலான ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பேசினார்ல, நாயுடு பாய், அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு உணர்வுல பேசிட்டாருங்க. அவர் உணர்வுல பேசுறது அதெல்லாம் கூட ஸ்கிரிப்ட் இல்லாமலாம் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொருத்தர் போய் ஒரு உணர்வுல பேசினாரு, ஒருத்தர் உணர்வை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. ஸோ உணர்வு வெளிப்படுத்துறது ஒரு பக்கம். ஆனால் இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்ஷியலான மேட்ரை, தமிழ் மொழி, தமிழ் இனம், இந்த மாதிரி விஷயத்துல வந்தால் ஒரு தரப்பு வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க, நம்ம மீது அது மூலமா ப்ரமோஷன் கிடைக்கலாம், அது மூலியமா நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. பப்ளிசிட்டி இஸ் பப்ளிக் குட், நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆல்சோ பப்ளிசிட்டி மாதிரி. ஸோ இது பப்ளிசிட்டிக்காக பண்ண விஷயம் மாதிரி ஸ்கிரிப்டாக இருக்கலாம்ன்றது ஒரு எண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக இவர் வந்து இங்கே பேசினது வந்து நம்ம வந்து இந்த பேசின விஷயத்தை மட்டும் தான் தவறுன்றோம். படத்தில் பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னு நம்ம தனியாக விமர்சனம் பண்ணுவோம். ஆனால் இவர் வந்து இதை நான் உதாரணத்துக்கு சொல்ல, இவர் வந்து இதை கர்நாடகாவில் பேசியிருந்தாருன்னா
இந்நேரத்துக்கு படத்துக்கு வந்து ரிலீஸ்லாம் ப்ரமோஷன் பயங்கரமா இருக்கும். வேர்ல்டு ரிலீஸ் ஆகுமா? ஆகாதுங்க. அதுதான் ஒரு ஸ்டேட்ல அவங்க லாக் பண்ணிட்டு அந்த அளவுக்குலாம் எனக்கு போறதில்ல. பேசாதீங்க இதுக்கு. சரி, இப்போ இவர் கர்நாடகா போனா என்ன பண்ணுவாரு? அங்க போனா என்ன பண்ணுவாரு? கிருத்தி செட்டி துளு கர்நாடகா போனா கன்னடத்துல பேசுவாருங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப தெலுங்கு ஆந்திரால போனா தெலுங்கு பேசலையா? அந்த மாதிரி கர்நாடகா ப்ரமோஷன் பண்ணா அவர் கன்னடத்துல பேசுவாரு. கன்னடா போனா கர்நாடகா பேசலாம், தெலுங்கு ஆந்திரா போனா தெலுங்குல பேசலாம், கேரளா போனா மலையாளத்துல பேசலாம், தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க எது வேணா பேசலாம், தமிழும் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்ற கூட. தமிழும் ஒரு மொழி வேணும்னா பேசிக்கோ, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல இவங்களுக்கு என்ன மாதிரி மனப்பான்மை தெரியுமா? அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த மொழி. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எல்லா மொழியும் ஒண்ணுதான், எல்லா மொழியும் முக்கியம் தான். மதமும் சம்மதம்ன்ற தப்பா போயிடுற மாதிரி எல்லா மொழியும் ஒண்ணுதான். எல்லா மொழியும் பேசலாம், தமிழும் கூட சேர்ந்து வேணா பேசிங்க, போனா போது பேசிங்க அப்படின்ற மாதிரி இவங்க பண்றது இருக்கு. நம்ம எம்மதமும் சம்மதம்ன்றோம், அது மாதிரி எல்லா மொழியும் வரவேற்கப்படுறதுனால வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழை முதல்ல வாழ வைப்போண்டா அப்படின்னு நிலைமைக்கு போயிட்டோம். எல்லா மொழியும் வாழ வைக்கிறதுன்னு இல்லை, அவங்கவுங்க ஸ்டேட்ல எல்லா மொழியும் வாழ்ந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வாழ வைக்கணுன்றதுலாம் இல்லை, இங்கே தமிழை வாழ வைக்க தாங்க பார்க்க முடியும். அவங்கவுங்க ஸ்டேட்டில் அவங்கவுங்க மொழியை வாழ வச்சுன்னு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் அங்கே அழிவு பாதிக்கு போயின்னு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம மீட்க போராடுறோமே தவிர இன்னும் முடியல. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புனா, அது எப்படி போனா கிடக்குது அப்படின்ற நினைப்பு இவங்களுக்கு இருக்குது. ஸோ இது இவங்களுக்கு மனநிலை இப்படி தான். தமிழும் ஒரு மொழி வேணுன்னா பேசு, பிடிச்சா பேசு, பிடிக்கலாம் போ அப்படின்னு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்டேட்டு, ஒரு தேசிய இனம் வாழ்கிற அந்த தேசிய நிலப்பகுதியில் அந்த மொழிக்கான முக்கியத்துவன்றது கொடுக்கப்படணும். பிடிச்சா பேசு, விருப்பம் இருந்தால் பேசு, விருப்பம் இல்லைன்னா விடுன்றதுலாம் இல்லை, கட்டாயம் தான். தமிழ் மொழி பேசுறது கட்டாயம், நீ பேசி தான் ஆகணும். அப்படிதான் இங்கே பிழைப்பு. அதாவது இங்கே வந்து அவங்க தொழில் வேலைக்கு படிக்க வரையா கற்றுக்கோ, ஒன்றும் இல்லை, கற்றுக்கோ பேசு. ஓகே, வேலைக்கு வரையா பேசு, கற்றுக்கோ பேசு. எல்லாருமே இப்போ வெளிநாட்டில் போகிறாங்க, அந்த மொழியை கற்றுக்குறாங்க, பேசுகிறாங்க. வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க. அது என்ன தமிழ்நாட்டில் வந்துட்டு மட்டும் கற்றுக்கிட்டு நான் பேச மாட்டேன், நான் ஆங்கிலத்தில் பேசுவேன், நீ உனக்கு ஆங்கிலம் தெரியல, நீ நம்ம ஆங்கிலத்தில் பேசிக்கலான்றது. சரி, அது என்னென்னா நம்ம சொல்கிறோம், ஒரு உரிமை பற்றில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நீ திணிப்புன்ற பற்றியா, அதுதான் நம்மளுக்கு ஒரு இது. இப்போ இந்தியை திணிக்கிறது அது திணிப்பு கூட, நீங்கள் தமிழை திணிக்கிறது கம்பேர் பண்ணுறதுலாம் இந்தியோட தமிழ் ஒப்பிடுறது வந்து ரொம்ப தவறு. ஏன்னா தமிழ்நாட்டில் தானே சொல்கிறோம், வெளி மாநிலத்தில் சொல்கிறோம். எல்லாம் பேச முயற்சி பண்ணலாம், பேசி ஆகணும்னு சொல்ல. இங்கே வரவங்க கற்றுக்கிட்டு வர்றது, கற்றுக்குங்க பேசுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு போயிட்டு நீங்கள் அதை சொல்கிறதே திணிப்புன்னா எனக்கு புரியல. ஏன்னா எந்த மார்வாடியும் என்கிட்ட வந்து ஹிந்தியில் பேசினதில்ல, அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழ், அது தமிழில் பேசுவாங்க. நீங்கள் போங்க சென்னையில், பாரிஸ் கனெக்ட் பண்ணுன்றதுக்காக. பாரிஸில் இருக்கிறவங்க போங்க, அங்கே இருக்கிற எல்லாருமே எப்படி பேசுகிறாங்க பாருங்கள், தமிழில் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. ஏ பையா, இங்கே வந்து சாப்பிட்டு போறியா, பானிபூரி 10 ரூபாய் அப்படிதான் பேசுகிறேன். ஸோ அதான் வரவங்கலாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. நம்ம அது தெரியாதவங்கள்ட்ட கற்றுக்குங்க பேசுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அது போய் நீ திணிப்புன்னா இன்னும் உண்மையிலே திணிச்சா நீ என்ன பண்ணுவே தெரியல. நம்ம பேசியிருக்கோம் இந்த படத்தை குறித்து. அதான் நம்ம தமிழை பற்றி பேசினதுனால தான் பேசணும். இந்த படத்தோட விமர்சனங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், வெளியிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். 2040 ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுக்கிறாங்க, அதில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்களோ தெரியல. நாட்டுக்கு நல்லது நடக்குது சொல்கிறாங்களா, இல்லை அதே மாதிரி பழைய ஸ்ட்ரக்சர்லேயே வருதா, எல்லாம் கெட்டது காமிச்சு கடைசியில் நல்லது மாதிரி முடிக்கிறாங்களா, அப்படிதான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள அர்த்தம் ஒன்று இருக்குது, பார்ப்போம். மக்களுக்கு இந்த காணொலி கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி கார்த்திகேயன். நன்றி.